எனது வெற்றிக்கு காரணம் நான் மேதை என்பதல்ல, நான் தொடர்ந்து முயற்சிப்பதுதான் என்று கூறுகிறார் சர் ஐசக் நியூட்டன். அதாவது வாழை இலை சாப்பாடும் இந்திய உணவகங்களும் நிச்சயமா எல்லாருடைய ஆதங்கமும் என்னவா இருந்துச்சுன்னா, விலை கூடுதலா இருக்கு, சுத்தம் இல்லாம இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தினா நிச்சயமா இந்த இந்திய உணவகங்கள் நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த அங்கத்துக்கு போயிருவோம். திருமதி பாக்கியம் காத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்காக நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம் ஒரு பூ என்ற ரீதியில் இன்றைக்கு செம்பருத்தம் பூ கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாதல்ல, செம்பருத்தம் பூ என்பது புங்கராயா தேசிய மலர். இது எல்லா இடத்துலையும் முன்பெல்லாம் வேலிகள் ஓரத்தில் எல்லாத்துலேயும் இதான் வச்சு பயிரிட்டு இருந்தாங்க. இப்பவும் சில இடங்களில் அழகுக்காக பயிரிடுறாங்க. இது அழகு மட்டும் அல்ல, தெய்வத்துக்கும் சமர்ப்பிக்கிறதுக்கு நல்ல பூ. இந்த பூக்களில் 200 வகையான ஸ்பீஷீஸ் இருக்குது, வகைகள் இருக்குது. இதில் வெள்ளை, சிகப்பு, டார்க் ரெட் இருக்குது, லைட்டான ரெட் இருக்குது, இளம் சிகப்பு இருக்குது, அப்புறம் மஞ்சள் கலர் இருக்குது, அடுக்கு இருக்குது. அடுக்கு என்று சொல்லும்போது இதில் 5 இலைகள் என்றால் 5 இதழ்கள் என்றால் அதில் 25 இதழ்கள் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஆக இது ஒன்று உபயோகிக்கிறோம் அல்லது பாவிக்கிறோம்னு சொல்லும்போது இது 5 பாவிச்சா அது 1 பாவிக்கணும். ஏன்னா 25 இதழ்கள் அதில் இருக்குது. ஆக இந்த பூக்கள் மருந்தாக பாவிக்கலாம். இதில் ரொம்ப இரத்த விருத்திக்கு ரொம்ப சக்தி உள்ளது. இது நெஞ்சில் ஹார்ட்டில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த பூக்களை ஒரு 500 பூக்களாவது எடுக்கணும். நீங்கள் எடுத்து இதழ்களை மட்டும் தனியாக்கிக்கிட்டு அதில் எலுமிச்சம்பழத்தை ஊற்றி அது நல்லா ஊற வச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பன்னீர் இது மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி லேகம் மாதிரி ஆயிரும். அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வரலாம், வெயிலில் வச்சு சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லை என்றால் கொஞ்சம் நிறைய பூக்கள் எடுங்க, ஒரு 100-200 பூக்கள் எடுத்து 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. வேக வச்சு அது ஒரு மாதிரி சிகப்பு கலராக இருக்கும். அதுக்கு பிறகு எலுமிச்சம்பழத்தை அதில் பிழிஞ்சு ஊற்றினீங்கன்னா அந்த விதையெல்லாம் எடுத்துக்கிட்டு பிழிஞ்சு அது கொஞ்சம் ஆறும்போது ஊற்றுனீங்கன்னா கடும் சிகப்பாயிரும். அந்த கடும் சிகப்பு ஹீமோகுளோபினை உற்பத்தி பண்ணுறதுக்கு அது அவ்வளோ சக்தி உள்ளது. ஹார்ட் பலகீனம் உள்ள வயதானவங்க அல்லது பெரிய நோயில் விழுந்து எழும்பினவங்க அவங்களுக்கெல்லாம் உடம்பை தேற்றியாக இந்த டானிக்கு பயன்படுத்துகிறான். இதுக்கு பேர் செம்பருத்தி டானிக்கு. இந்த டானிக்கு நீங்கள் ஒரு கரண்டி ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். அதில் சர்க்கரை கலக்கிறவங்க சர்க்கரை கலக்கலாம், சர்க்கரை வியாதி இல்லாதவங்க இருக்கிறவங்க சர்க்கரை இல்லாமல் குடிங்க, பச்சையாகவே குடிங்க. ஆனால் இது ரொம்ப சிறப்பானது. இதை தவிர்த்து இதில் உள்ள இலைகள் என்ன செய்யலாம்டா, நல்லா அரைச்சி அம்மியில் அரைங்க அல்லது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணிடுங்க. அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் வச்சு குளிக்கும்போது நல்லா தலையில் ஷாம்புக்கு பதிலாக அது குழ 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 என்று இருக்கும். நல்லா தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு குளிச்சிங்கன்றாலே அந்த தலைக்கு அவ்வளோ சிறப்பானது. பொடுகள்லாம் நீங்கிரும். பொடுகு போகிறதுக்கு இது அருமையான ஒரு மூலிகை. இதை எடுத்து நீங்கள் தலைக்கும் பாவீங்க, ஷாம்புவில் போடுறதும் இதோடைய என்சைம்ஸ் எடுத்து ஷாம்புவில் போடுறாங்க. பூக்களை அந்த மாதிரி பாவீங்க. இதெல்லாம் செய்து நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழணும் என்பதை நான் பிரார்த்திக் கொள்கிறேன். இதுடன் முடிக்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் வருகை புரிந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மற்றும் வாழை இலை சாப்பாடும் இந்திய உணவகங்களும் இந்த தலைப்புல பலர் அழைத்து பேசுறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. சரி, திருமதி சிவகாமி உங்களுக்கு மிக்க நன்றி. ஜித்ரா கடல இருந்து ஒரு அழகிய மடல் அனுப்பியிருக்காங்க. வாழ்க்கையின் வெற்றி எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும்னு வாழ்க்கையின் வெற்றி ரகசியங்களை எழுதிட்டு கடைசியில சொல்லியிருக்காங்க. சோதி சுதா கண்ணா சுஷ்மிதா நலமா? நலம். மார்ச் மாத விடுதிகளை காண மிகவும் ஆவலா இருக்கின்றேன். நற்சிந்தனையில் மலரும் மழங்கள், நம்பிக்கை தரும் வார்த்தைகள், நலமுடன் வாழ வழிகாட்டும், நாளும் தேடித்தரும் விடுதிகளின் வெற்றி. உங்களுடைய மடலுக்கு மிக்க நன்றி. நேரம் இருந்தா நிச்சயமா ஜித்ரா கடாக்கு உங்களை பார்க்கணும் திருமதி சிவகாமி.
அதோட மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம விழுதுகள் வந்து புதிய தோற்றத்தோட வரப்போகுது. நிச்சயமாக இந்த புதிய தோற்றம் உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தோற்றமா இருக்கும்னு நம்பலாம். அதோட மறக்காதீங்க நம்மளுடைய இணையதளம் அகப்பக்கத்தை மறந்துடாதீங்க. அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா பல தகவல்களை நீங்க அங்கிருந்து பெறலாம். சோதி, நம்ம உணவு பத்தி நீ பேசணும் இல்லையா? உணவு உண்ட பின் வந்து நிச்சயமா உட்காரக்கூடாது அல்லது படுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கொஞ்சம் காத்தாட உலாவுலான்னு சொல்லியிருக்காங்க. உணவு உட்கொண்ட பின் ஓடுபவன் மரணத்தை நோக்கி ஓடுகிறான் என்கிறது ஆயுர்வேதம். ஆக இந்த நல்ல சிந்தனையோடு அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது நான் ஜெயசுதா ஸ்ரீரங்கன். நான் சோதிராஜன் பரஞ்சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.